தெய்வத்திலே சூடுவதற்காக வாங்கிட்டு வந்தீங்க. வாழ்க மன்னர் வாழ்க மன்னர் சொல்லிட்டு நீங்க ரெண்டு பேரும் மாலை போட்டீங்க. என்ன கருத்தா? வர வயல 4 பேரையும் உங்களை பார்த்து 4 பெரியவங்களே யாருக்கு மாலை எடுத்து போறேன்னு கேட்டாங்க. பார்த்தேன். எங்க எஜமானுக்கு தான் மாலை எடுத்து போறேன்னு சொன்னாங்க. அப்படின்னு கேட்டாங்க. உங்க எஜமானுக்கு இப்ப மாலை போடக்கூடாது. ஏண்டா? அவரை எப்ப தென்னங்கத்துல கலத்தி 4 பேர் தூக்கி போறாங்களோ அப்பத்தான் அந்த மாலை இந்த மாலை தெய்வத்துக்கு போடுறாங்க. ஏன் பணத்துக்கு போடுறாங்க? ஏன்டா பணத்துக்கு போடுறாங்க? டேய் போட மாட்டேன் போடுறாங்க. நாத்த அடிக்காம இருக்கும். ஏன்டா வாய் அடிக்க சொல்றேன்? அடிச்சுக்க முடியாது. டேய் தேவிக்கே எப்படியா? டேய் என்னடா யுவராஜே டேய் யா அண்ணனுக்கு மாலை போடுறாங்க. தெய்வத்துக்கு மாலை போடுறாங்க. ஆமாங்க. குலத்துக்கு மாலை போடுறாங்க. செத்தவங்க தெய்வத்துக்கு சமம். மீண்டும் அவருடைய திருமுகத்தை பார்க்க முடியுமா? பார்க்க முடியாதுங்க. அதனால் தான் பெரியோர்கள் எந்த வேலை இருந்தாலும் சரி செத்துட்டான்னு சாவு செய்தி கட்டா ஒரு மலர் மாலை கொண்டு போய் அவரை தெய்வமா நினைச்சு மாலை போட்டு அவரை கொண்டு போய் அடக்கலம் பண்றாங்க. தெய்வமோ இறந்தவர்களும் ஒன்று. ஆமா, தெய்வத்தை தூக்கும் போது சொல்லவும் ஆட்டம் தான். ஆமாண்டா, தெய்வ பதவி சேர்ந்தவர்கள் நம்மளை என்னுடைய வருகை எதிர்பார்த்து காவல் இருக்க வேண்டிய நீங்கள் இருவரும் நான் கூப்பிட்டவருக்கு வந்திருக்கிறீர்களே, என்ன செய்யணும்? முன்னாடி வரலாம் தான். சரிப்பா, ஏற்பாடு செய்றேன். அவனுக்கு என்னதான் தெரியும்? டேய் அப்பா, டேய் காது கேட்காதா? அவன் ஒரு ஊமக்கா. காது கேட்காதவனும் வாய் பேசாதவனையும் கொண்டாந்து கப்பலை சேர்த்து வச்சுக்கிற பச்சை நீ என்னங்க பண்றது? பூண்டு விற்கிறவனும், புளி விற்கிறவனும், தயிரை விற்கிறவனும், சம்சா விற்கிறவனும் இவனுங்கெல்லாம் சேர்த்துட்டு நாங்க பர்றப்ப அடுக்குது. ஒரு வசனம் ஒண்ணு பேசினா பொறி உண்ட இந்த வசனம் யாருக்காக சொல்லிங்கிற? நான் பொறி விற்கிறவங்க செய்யும் தொழிலே தெய்வம் சொல்லிங்கிறாங்க. யார் யார் என்ன தொழில் செய்யறாங்களோ அது தெய்வமா நினைச்சு செய்தாமா குடும்பம் நட்டும். அவன் என்ன பண்ணி நீ செய்யற தப்பு கூப்பிடுறேன். ஏன் அதை கண்டுபிடிச்சுக்கிறேன்? எப்ப கூப்பிட்டீங்க? அதே கண்டுபிடிச்சுக்கிறேன். ஐயா கூப்பிடல, நீ என்னண்டவா நான் அண்ணாண்ட போறேன். இப்ப கேளுங்க ஐயா. டேய் நான் கூப்பிட்டல ஏன்டா அந்த கண்டுபிடிச்சுக்கிறேன்? அட எனக்கு அந்த பக்கம் காது கேட்காதுங்க. காது கேட்காதா? ஐயோ தெரியாத போச்சா? டேய் என்ன வாய் அப்படி காட்டுறா? ஒண்ணு இல்லங்க, சும்மா பண்ணி பாத்தியா? டேய் யார் பண்ணி? அவன் பண்ணிட்டீங்களா? நீ கப்பல் எடுக்கற? நீ சீனா பண்ணி உன்ன சொல்லல. நான் பார்த்தா கூட கொம்பாட்டுக்குதுடா இது. அத மனங்கனால தான் போ சரியா. அதனால தான்டா. ஆனா முன்னாடிக்கு தான் இந்த வணங்க வைக்கணும் போல. நம்ம என்ன நேரம்? சொல்லடா வாயை தரதே. டேய் என்ன நேரம்? அட உங்களை பார்க்க வந்தங்க வந்தேன். ஓடி வந்தேன். வாங்கடா புது வாட்ச். அதல படிச்சுதான் 4 தூசி. அத ரிப்பேர் செய்து போல வந்த வாட்ச். அங்க நின்னு இருந்தா தாசி. தாசினா செவடியா தானா? சரியா தான காட்டணும். டேய் என்ன கேக்குறே? நான் அங்க போறவனா நானே? அருவட்ட பையனே. நாங்க அங்க போறவனா கேக்குறே? லாலாபேட்ல இருந்து வந்தீங்க. ஆர்காட்ல புடிச்சு அடிச்சு எடுத்துட்டு ஓதுவாங்கல. அது கூட தெரிஞ்சு போச்சா? அது காரணமே என் தம்பி புள்ள ஒருத்தன். அனைவருக்கும்
தெரியும். வேற யாரும் இல்ல, பூவரசன் தான். அங்கிருந்து தான் இங்க வந்திருக்கேன் நான். சைராஜ், அவன் கேட்கிற கேள்வி தாங்க முடியாது தான் இங்க வந்துக்கிறேன். ஆனா அங்கேயே மேல போடுது. இங்க வாங்கணும் வாங்குறாங்க. நல்லா இருக்கட்டும், நல்லா இருக்கட்டும். அப்பா அங்க நின்னு இருந்தார் தாசி. அவ மேலே காதல் வலைய வீசி அவளை கூட்டிட்டு போன மெரினா பீச். நாடா இங்க எங்க இடம் இல்லாத மெரினா பீச்சுக்கு கூட்டு போனா அங்க தான் ஃப்ரீயா இருக்கும். ஃப்ரீயா பீச்ல யாருமே நடமாட்டு இருக்காதா? அங்க என்ன நடந்திருக்கா? அங்க என்ன நடந்திருக்கா? கொஞ்சம் யோசியா. ஏய் யோசி ஏசி ஏசடா யோசி அத யோசி என்ன நடந்திருக்கா? யார் கேக்குற? மெரினா பீச். டேய் யாரா கேக்குற? என்ன நடந்து நம்மளே என்ன நடந்திருக்கா? அவருக்கு நடந்தது இவருக்கா? சின்ன வயசுல, அறியாத வயசுல அந்த வயசுல அவங்க ஒரு கற்பகம். எங்க ஒரு கற்பகம். யார் அது? யாரா? பாலடி ஆயமா. ஒரு குட்டிக்கு தள்ளி முட்டுறடா அப்பா. கூட்டிட்டு போன என்ன பண்ணாரு? சுண்டல வாங்கி கொடுத்து இவரு தூங்கிட்டாரு. ஐஸ்காரன் தள்ளி போட்டான். இந்த வயித்து வச்சுதான் பின்ன தள்ளிம்ப வரணும். டேய் இனி ஒன்னு தெரிஞ்சுக்கிட்டேன். யார்டா நேரப்பட்டு வரீங்கன்னு என் ஜென்மத்திலே உங்களுக்கு கேட்க மாட்டேன். அறுவட்ட பயலை எங்கோ 4 சவத்து கண்ணாண்ட மறைஞ்சதெல்லாம் வெளி வந்து நீங்க அடிப்பீங்க எனக்கு தெரியும். உட்காந்துட்டேன். டேய் விறுவிறுப்பா இருக்கணும்டா ஐயாவுக்கு. இந்த வடமா மதுரையை. ஆமாங்க. பட்டர வடமா மதுரை பட்டணத்தை ஆளக்கூடிய உக்கிரசாமி. எவனோ யாவல விட்டுட்டு தலச குழந்தைய யாருன்னா வச்சதா எழுப்பு வீட்டுக்கு பெரியாண்டவர் பூச்சி விட்ட பண்ணி மாதிரி பாச்சா குடுமா அத மாறி சாப்பிடுறா அன்னதானம் போடுறாரு. ஐயா என்னுடைய நாட்டு மக்களுக்கு ஆமாங்க எந்த ஒரு முறையும் இல்லாமல் உண்மை பஞ்சமென்றே தெரியாத அளவிற்கு என்னுடைய நாட்டு மக்களை சிறப்பாக ஆண்டவன் அருளால் உக்கரவள்ளி என்ற பங்கையை மணந்து ஆண்டவன் அருளால் 3 செல்வங்களை மக்களுக்கு அந்த ஆண்டவன் கடாசூத்துல பிறந்தது. கடாட்சம் ஆண்டவன் கடாட்சம் இருக்க வேண்டும். ஆண்டவருடைய கிருபை இருக்க வேண்டும். ஆமாங்க. அவருடைய அருள் இருந்தால் எவ்வளவுதான் சொத்து சுகம் இருந்தாலும் அவருடைய அருள் இருக்கணும். மயிலச்செல்வம் இருக்கணும். அந்த மயிலச்செல்வம் இருந்தால் ஆண்டவன் அருள் எந்த கஷ்டமே வராது. உண்மைதானே? அதை போற்றி நான் வணக்கம் வந்த ஆண்டவனை வணங்கினேன். எங்களுக்கு குழந்தைகள் எந்த கடத்தான் வாங்கணும் உண்மை தெரியாத இருக்கும். வயான்னு கொட்டா பின்னாடி கட்டி வந்தோம். உள்ள பொம்பளை வேசார போறாங்க கட்டிடுவாங்க. 3 குழந்தைகளை பத்திரத்தி 3 குழந்தைகள் ஆணுற்றி என் இரட்டி ஆண்மகனுக்கு என்று பெயர் சூட்டினி. என்னுடைய 2 மக்களுக்கு மூத்தவள் பெயர் தேவகி. இரண்டாவது மகளுக்கு ரோகிணி என்று பெயர் சூட்டி குழந்தைகளை வளர்த்தார்கள். என்னுடைய மக்கள் இருவருமே கண்ணை பருவன் இங்கி மங்கை பருவம் உடைந்து விட்டார்கள். காலகாலத்திலே திருமணம் நடத்தி தாய் தன்னுடைய கடமை என்ன? திருமணம் நடத்தி வைப்பது. பெற்றெடுத்த பிள்ளைகளுக்கு நல்லது ஒரு மாப்பிளையை பார்த்து திருமணம் முடித்து எனக்கு ஒரு சந்தேகம். மன்னர் நீங்களா அவரா? சந்தேகம் வரக்கூடாதா? மன்னாதி மன்னா
பதிவு காலியாக இருக்குது உட்காந்துக்க. ஒரு தராதரம் இல்ல, எங்க பஸ்ல பெரியவங்க சின்னவங்க என்ற வரமுறை இல்ல, இருக்குங்க. ஒரு மதிப்பு மரியாதை. பெரியவங்க சின்னவங்க என்ற வரமுறை இருக்குதுன்னா ஆ, சின்ன பையன் தானே ஆமா. மாணவரே தூக்கி போட்டு அடிக்கிறது நியாயமா? டேய் அடியாத மாடு, படியாது. படியாது. ஓ அடிமேல் அடி அடித்தால், அடிமேல் அடி அடித்தா அம்மிய நகரம். யார் சொன்னது? யாரா சொல்லுது? மூடிக்கு மேல குடுறா, சட்டி அக்காந்து அம்மி அடிச்சு பாரு, நகர் தாயில ஒடிதானு. ஓடிங்க ஒடிஞ்சிட்டா யாருக்குன்னா பயன்படுமா? நகராது. பயன்படாது, நகராது, ஒடிஞ்சிடும். ஒடிஞ்சிட்டா யாருக்கும் பயன்படாது. அதனாலதான் பெரியவங்க ஒரு கோழிக்கொள்ள ஒன்று உருவாக்கி ஒரு ஊருக்கு ஒரு அம்பிகள் இருந்தா போதும், எல்லாருமே முளைக்காச்சு. ஆற்காடு பஸ் ஸ்டாண்ட் அரைச்சி பழக்கம் பழகுது. முளைக்காச்சு பயன்படுத்துறாங்க. ஐயோ ஐயோ இன்னத்துக்கு தான் கட்சி கிடப்புன்னு தெரியல, இன்னத்துக்கு தான் கட்சி கிடப்பேன். போய் என்னன்னு கேள சாருக்கு இல்லையா? அவரை கண்டுக்காது இரு. அவர் அமைதியாயிடும். அவன் தான் டேய் அவரை கண்டுக்காதுப்பா. விகட கவி, விகட கவி சொல்றா. பங்காளிக்காவது ஆகினாலே பிள்ளைகளுக்கு திருமணத்தை செய்து முடிக்க வேண்டும். ஆமாங்க. என்னுடைய மகன் கர்சனை பார்த்து வேகமா நடக்காது. ஆபரேஷன் வேற ஆபரேஷன் பண்ண இது அப்பா காய்ச்சா. அப்பா 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 படுத்தரா ஆமாங்க. அப்பா பார்க்க வேண்டும். ஒரு வாரமா இருக்கோடா. போறேறா. அப்பா உடுது அனுபவங்க. வணக்கமே புகழ் மணக்கும் வணக்கமே வணக்கமே மகனே கர்த்தா பாதமே படித்த மகனே பார்வையில் வாழ்கவே. அன்புடனே வாழ்கவே வாழ்கவே மகனே கர்த்தா இன்று போல் என்றென்றும் நல்லபடியில் பல்லாண்டு காலம் வாழ வேண்டும் என்று மனமாறை என் உளமாற வாழ்த்துகிறேன். வாழ்க மகனே, வாழ்க. என்ன அதிபரவங்க? அடுத்த காரணம் என்ன? மகனே எனக்கோ வயதாகிவிட்டது. என் நாட்டை ஆள்வதற்கு எனக்கு இப்பொழுது முதிர்ச்சி அடைந்துவிட்டது. மக்களை பாதுகாக்க வேண்டிய கடமை எனக்கு இருக்கிறது. இன்னும் 1.5 பாக்கி இருக்கு. அது எப்ப கொடுங்க? என்ன சொல்லாம வராது, அல்லாம குறையாது. இருக்கிறதா அழைப்புல வரும், அது போல மனசுல இருக்கிறதா வெளியே வரும். அந்த ஒன்றை குத்துரு சாமி காலையில் 1.5 லட்சமா கோடி புண்ணியமா போயிடும். நிம்மதியா உன்னை வச்சு நான் ஒரு வீடு ஒண்ணு கட்டி கிரகப்பிரவேசம் போயிடும். அப்பா சொல்லுங்க. பலதான காலத்திலே நாட்டை இதுவரையில் பரிபாலனை செய்து விட்டேன். ஆகினாலே எனக்கு பிறகு இந்நாட்டை முடிதறித்து நாட்டு மக்களை நல்ல முறையில் பாதுகாக்க வேண்டிய கடமை யாருடையது? யாருடையது? மன்னருடைய கடமை. மகனுடைய கடமை. உண்மைங்க. தந்தைக்கு பிறகு தலையன். ஆமாங்க. தலையன் தான் இந்த நாட்டை ஆள வேண்டும். அப்படி இந்த மணிமுடி அமர்னும் மணிமுடி சூட்டி இந்த சிம்மாசனத்திலே அமர்ந்து சத்தியமன செங்கோலை கரத்திலே ஏந்தி நீ ஆட்சி புரிய வேண்டும் என்றால் ஒரு மனிதன் வாழ்க்கையை எதை தொடக்கூடாது தெரியுமா? மது, மாது, சூது, களவை, பொய், இந்த பஞ்சமா பாதகம் என்று சொல்லக்கூடிய இந்த 5 தொழில் மட்டும் யாரும் செய்யக்கூடாது. அப்படி இதை யார் செய்யாமல் இருக்கிறார்களோ அவர்கள் தான் மனிதர்கள். மது மதுங்க. மது அறிந்தால் என்ன ஆகும்? கொஞ்ச நேரம் மூளை மங்கி விடும். கிளு. மூளை மத்திய உடனே வேலை செய்யாம தடுமாற்றம் ஏற்படும். அந்த தடுமாற்றத்தில் என்ன செய்யறதே தெரியாம எங்க போறோம், எங்க வரோம், யார்கிட்ட உதவ வாங்குறோம் அப்படின்னே தெரியாம போயிடும். ஆரம்பத்துல இருந்து நாடகம் பாத்துக்கிறாரு. ஆமா, என்ன நாடகம் கூட தெரியாது இப்போ. அதனாலதான் அந்த மதுவினுடைய அருமைதான் அவருக்கு இப்படி எடுத்துக்காட்டு. ஆமாங்க. மது, மது. அந்த மதுவினால் தானாகவே மாது என்று சொல்லக்கூடிய பெண்ணை தேடி செல்லும். ஆமாங்க.
அந்த பெண்ணால் இந்திரன் கட்டது பெண்ணாடி, பெண்ணால் கத்திரன் கட்டது பெண்ணால் பெண்ணாடி, அனைவரும் கட்டது ஒரு பெண்ணால தாங்க. பெண்ணால. துச்சாதனன் கட்டது யாரு? ஒரு பெண்ணால. ராவணன் கட்டது யாரு? ஒரு பெண்ணால. பெண்ணால. அதனால மதி மாதி சூதி சூதாட்டம் ஆடியதனால் தர்ம நாடு நகர முப்பச்சட்டி விரும்புவது கொண்டு தன்னையும் இழந்து தம்பிமார்களை இழந்து மனைவி அனுமதி வைத்து 12 வனவாசம் ஓராண்டு 5வது வாசம் முடித்து விட்டு வந்தால் தான் நாட்டை கொடுப்பி நாட்டை தரேன் என்று துரியனிடத்திலே நாடு இழந்து ஆண்டவர்கள் 12 வனவாசம் ஓராண்டு 5வது வாசம் வினாலபுரத்திலே கழித்தார்கள். அது ஒன்று அந்த சூது என்று சொல்லக்கூடிய ஆட்டத்தை ஆடக்கூடாது. உண்மைதான் ஐயா. களவு அடுத்தவருடைய பொருள் மீது ஆசமிக்க கூடாது. ஆமாங்க. களவாடக்கூடாது. திருடக்கூடாது. 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 அடுத்தவர் பொருளை நம் பொருளை எடுத்து அவங்க கையில கொடுக்கணுமே தவிர நம்ம எடுத்துட்டு வந்து கூடாது. எந்த மொழிக்குதோ இல்லையோ உள்ள கொட்டா உள்ள கேட்கணுங்க. என்னப்பா ஒன்றும் வைக்க மாட்டாங்க. எல்லாரும் ஏதோ இருக்குது எடுத்து விடு. அப்பா கடைசியாக போய் உயிரே போனாலும் சரி உண்மையை பேசி அந்த உண்மைதான் கடைசி வரையில் வரும். படியே செய்து முடிக்கிறேன் பொய்யே என்பதே பேசக்கூடாது. இந்த 5 பஞ்சம பாதகத்தை நீ செய்யாமல் இருந்தால் நாட்டு மக்கள் உன்னை நல்லவர் என்று உரைத்தார். இந்த மணி மகுடத்தை உன்னிடம் ஒப்படைப்பி நான் ஓய்வெடுப்பி நாளை வருகின்ற வெள்ளிக்கிழமை சுக்கிரவாரம் அன்றே என் மகனுக்கு முடிசூட்டி ஏற்பாடு செய்து முடிக்கின்றோம். ஐயா பஞ்சமா பாதகத்தில் ஈடுபடக்கூடாதா? பஞ்சமா பாதகத்தில் ஈடுபடக்கூடாது சொல்லிவிட்டாரு. மது அருந்தவள் என்னால் இருக்க முடியுமா? நாம் தீர்த்துவதுதான் திட்டம். நான் போடுவதுதான் சட்டம். அனைதினம் ஐயா வேலைனால அதாங்க குடிப்பது கொலை கொள்ளை களவு அம்மால தப்புல அழிப்பு ஆகையா இது நேரமாகி விட்டது. வருகின்ற வெள்ளிக்கிழமை உங்களுக்கு மணிமுடி சூட்டு விழா. ஐயா வருகின்ற வெள்ளிக்கிழமை மணிமுடி சூட்டு விழா சந்தோஷமாக நடக்க வேண்டும் என்று இன்று மது அருந்த வேண்டும். கொண்டு வர போட்டா போட்டு ஸ்டேஜ் போட்டுக்கிறீங்க. ஸ்டேஜ் ஆடுது சந்தோஷமாக ஒரு கட்டிங்க கலப்பிக்கலாம். எவ்வளவு முச்சாலும் நம்மள செடியிலே இருக்கணும். நம்ம
வண்டார் ஒரு கூட்டார் எங்க போக காரி சரக்கு என்ன பண்றாய் டேய் இப்போது நான் சந்தோஷமாக இருக்கிறேன் மது இல்ல மது அருந்தி விட்டேன் டேய் சரளா மது சாப்பிட்ட உடனே எனக்கு தேவை அம்மால மாது மாதுன்னா பொம்பளை தான் பொம்பளை எங்க போய் தேடுவது நான் இப்பொழுது தேடாத வரும் சின்ன மாதிரி எங்க ஆயா போட்டு காலையில தினத்தந்தி பேப்பர்ல வரணும் கைவியை கற்பழித்த விக்கி சாகசம் மாதுனா 9 தானே ஏய், யாரா? டேய் அது மத்தாயா தாரை சாரையாக சென்று செல்கிறார்கள் பெண்கள் ஆ. அவர்கள் யாரும் சந்திக்க வேண்டாம்